महेन्द्रहाराय त्रिलोचनाय भस्मांगरागाय महेश्वराय नित्याय शुद्धाय दिगंबराय तस्मै नकाराय नमः शिवाय. அந்த சிவசஹஸ்ரநாமத்தில் நம்ம 530 வரைக்கும் ஆடியோ பார்த்துருக்கோம். அதாவது யக்ஞ சமாஹிதாய நம அப்படின்ற நாமத்தை பார்த்தோம். யோகம் ஒன்றினாலேயே அடையக்கூடியவர் அப்படின்றது அதுக்கு பொருளாருது. அப்படி நக்தம் அப்படின்ற நாமம் அவருக்கு வருது. அடுத்து 531வது நாமமாக, அதாவது காலராத்திர ஸ்வரூபமாக மகாராத்திர ஸ்வரூபமாக அவர் இருக்கிறதுனால இரவாக இருக்கக்கூடியவர் சுவாமி. அதாவது எப்பயுமே நம்ம பெரியவா கூட சொல்லியிருக்கா, காலையில் விஷ்ணுவை நினச்சிக்கணும், சாயந்தரத்தில் சந்தி காலம் வந்தோடனே சிவபெருமானை நினச்சிக்கணும்னு சொல்லியிருக்கா. அப்படி இரவு ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான். கலையே நம்ம மகா மோகத்துக்கு காரணமான காமம் குரோதம் முதலியவாற்றையாகவும் அவர் தான் இருக்கார். கலி தற்காரிய பூத காம குரோத லோபாதி ரூப, இந்த ரூபங்களாகவும் சுவாமி தான் இருக்கார். அதனால் அவர் கலையே நம்ம காலாய நம்ம யோக சக்தியினால் ஜென்ம மரண பிரவாகமாகிய அவற்றை தோற்றுவிக்கக்கூடியவராக இருக்கார். ஜென்ம மரண பிரவாகம் காலயதி சம்வலயதி இது அப்படின்னு நாமம் சொல்கிறது. அப்படி நம்மளுடைய ஜென்ம மரண ரூபங்களை யார் எப்போ ஜனிக்கணும், எப்போ அவளுக்கு முக்தி சாயுஜ்யம் ஆகணும், எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறது சுவாமி தானே. அந்த வேலையை பண்ணக்கூடியவர் ஆனதுனால அவருக்கு இந்த நாமம். அது எந்த காலத்தில் நடக்கணும்னு நிர்ணயிக்கிறவர் அவர் இல்லையா. அதனால் காலாய நம. மகராய நம முதல ரூபமான சிம்சுமார சக்கரம் அப்படின்ற நட்சத்திர வடிவில் கால ரூபியாக இருக்கக்கூடியவர். அதனால் அவர் மக்கராய நம. கால பூஜிதாய நம, காலனான யமனால் பூஜிக்கப்பெற்றவர் ஈஸ்வரன். அதனால் அவர் கால பூஜிதாய நம. சக்கனாய நம பிரமத கணங்களை உடையக்கூடியவர். அப்படி இருக்கிறதுனால அவர் சக்கனாய நம. கணகாராய நம பானாசுரன் முதலிவாளை தமது கூட்டத்தினோடு சேர்த்து பூதகணங்களாக செய்யக்கூடியவர். தன்னுடைய அசுரால் யாரெல்லாம் அழிச்சாரோ அவளை பூதகணங்களாக சுவாமி சேர்த்துட்டுருக்கார். அந்த வேலையை கணகாராய நம அப்படின்னு சொல்கிறார். பூத வாகன சாரதையே நம, பூதங்கள் என்னும் வாகனங்களுக்கு சாரதியாக இருக்கக்கூடியவர். பிராணிகளை நடத்துகிற பிரம்மாவுக்கு சாரதியாக, பிரம்மாவை ஈஸ்வரன் சாரதியாக வச்சுட்டு இருக்கார். திரிபுர சம்ஹாரத்தில் பூமி தேராக இருக்க பிரம்மா சாரதியாக இருந்தார். பூமி தேராக இருந்து சுவாமி அது மேலே அமர்ந்துண்டு பிரம்மாவை சாரதியாக வச்சுண்டு இந்த லோகத்தை திரிபுர 3 உலகங்களையும் அழிச்சுட்டு வேறு உலகங்களை சிருஷ்டிக்கும் போது இந்த வேலையை அவர் செஞ்சிருக்கார். பஸ்ம சயாயனமா விபூதின்ற சாம்பலின் மேலே உரையக்கூடியவர். எல்லா பாபங்களையும் விரட்டி ஓட்டி அவரால் செய்ய முடியுன்றதுனால ஆத்மாவை பிரகாசிக்க செய்கிறதுனாலையும் பஸ்மத்துக்கு அந்த பெயர் ஏற்பட்டிருக்கு. எல்லா நோய்களையும் போக்குறதுனால பஸ்மம் ரக்ஷையாக சொல்லப்பட்டிருக்கு. பஸ்மத்தை பூசிக்கொண்டிருக்கவாளுக்கு ஞானம் விரைவில் எழும்னுட்டு வாசிஷ்ட புராணம் சொல்கிறது, லிங்க புராணம் சொல்கிறது. அதர்வ லிங்க புராணத்துலேயும் அதர்வ உபனிஷத்துலேயும் அக்னின்ற மந்திரத்தால் பஸ்மத்தை எடுத்து குழைச்சி அங்கங்களை இட்டுக்கொள்கிறதுன்றது பாசுபத விரதம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஜீவனை பாசங்கள்லேருந்து அது விடுவிக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி விபூதி அணிவிஞ்சிக்கிறது மனுஷாளுக்கு அவ்வளோ ஒரு யோகத்தை தரக்கூடியது. அந்த விபூதி ரூபத்தில் உரையிறவராக இருக்கிறதுனால அவர் பஸ்ம சயாய நம. பஸ்ம கோப்திரிய நம, இந்த விபூதியாலேயே உலகத்தை காக்கக்கூடியவர். அவர் பஸ்ம தத்தம் மயாபுரா ரக்ஷையாகவும் மங்களமாகவும் பரிசுத்தமாகத்தினுடைய அடையாளமாகவும் பக்தாளுக்கு பஸ்மம் அளிக்கப்படுறது, விபூதி அளிக்கப்படுறதுன்னு பரமசிவன் சொல்கிறதா வருது. பஸ்ம பூதாய் நம. தரவே நம, தாமே விபூதி வடிவாக இருக்கார். மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீருன்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த விபூதி வடிவத்துலேயும் சுவாமி தான் இருக்கார். அப்படி வரதுனால அவருக்கு இந்த நாமம் பஸ்ம பூதாய நம. தரவே நம கற்பகம் முதலிய விருட்ச வடிவத்தில் இருக்கக்கூடியவர். அதனால் தரவே நம. கணாய நம பிரிங்கி ரிஷி நந்தி முதலியவாளுடைய வடிவில் இருக்கக்கூடியவர். அதனால் கணாய நம. லோகபாலாய நம உலகங்களை பாலிக்கக்கூடியவராக இருக்கார். அலோகாய நம உலகத்தை கடந்து நிற்கக்கூடியவராக இருக்கார். இதோட நம்ம 545 நாமங்களை பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஓம் நம சிவாய்.